குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் இந்த வருஷம் 2024 சனியோடைய வக்ர பயிற்சியை தான் பார்க்க போகிறோம். ஜூன் 30லேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியிலே சனி வக்ரம் அடைஞ்சு இருக்க போகிறாரு. வக்ரம் அப்படின்னு சொன்னாலே பின்னோக்கி செல்லுதல். பொதுவாகவே சில பிளானட்ஸ் ஒரு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும். ஒரு சில நிலைகளில் அந்த கிரகம் பின்னோக்கி செல்வது போல் ஒரு தோற்றம் இருக்கும். இது ஒரு இல்யூஷன். இது உண்மை கிடையாது, ஒரு இல்யூஷன் போல். பட் இருந்தாலும் இந்த வக்ரத்தன்மையால் ஒரு சில விஷயங்கள் தாமதப்படுத்தும், ஒரு சில விஷயங்கள்ல நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும். அதனால் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி, மூல திரிகோண ஸ்தானம் அடைஞ்ச சனி இப்போ வக்ரம் அடைகிறதால அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். பொதுவாகவே இந்த சனி எங்கெல்லாம் ஆட்சி உச்சம் அடைகிறாரோ அந்த இடத்துல வக்ரமானவன் தான் அதுக்கு பலனை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவுக்கு பலன் கிடையாது. ஆட்சி உச்ச வக்ரத்தில் ஒரு சனி இருந்தார் அப்படின்னா அவருடைய கெடுபலன் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். அதே போல் நீச்சத்தில் அவர் வக்ரம் அடைஞ்சார்னா சில பிரச்சனைகள் அதிகமாகவும் கொடுப்பார். இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். கும்பத்திலேருந்து சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக மேஷராசியும், தன்னுடைய நேர் பார்வையாக சிம்மத்தையும், தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தையும் பார்க்குறாரு. ஸோ சனியுடைய ஸ்தான பலம், சனியில் இருக்கக்கூடிய பார்வைகள், இதை வச்சு தான் இந்த பலன்களே இருக்கும். எந்தெந்த காலகட்டத்தில் சனி சுபர்களோட தொடர்பு ஏற்படுறதோ அப்போ மட்டும் சனி இன்னும் நல்ல சுப பலன்கள் கொடுப்பார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குரு சனியோட தொடர்பு கிடையாது. ஒரு சில நிலைகளில் வளர்பிறை சந்திரன் சனியோட தொடர்பில் இருக்கும்போது அப்போ இன்னும் நல்ல சிறப்பான நல்ல பலனை தருவார். அதே போல் தனித்த புதன் சனியோட சேர்கிற காலத்துலேயும், இல்லை தனித்த புதன் சனியை பார்க்கக்கூடிய காலத்துலேயும், அதே போல் சுக்கிரன் சனியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். மற்றபடி சனி அதிக கெடுதல் தான் செய்வார். காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷராசி. மேஷராசிக்கு 10-11 ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய இந்த சனி 11ஆம் இடத்துல மூல திரிகோண ஸ்தானத்தோடு இருக்கிறதால ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி இப்போ வரக்கூடிய இந்த வக்ர காலகட்டத்தில் நல்ல சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா எதையுமே தாமதப்படுத்துவார். சில நேரங்களில் கிடைக்க வேண்டிய பணம் டிலேயாகி கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும். ஆனால் அதிக பொருளாதார மேன்மை இருக்கும். இப்போ பிஸ்னஸில் கூட பார்த்தா எதிர்பார்த்த வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பண வரவு முன்ன காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் கரெக்டான நேரத்தில் கையில் சேராது. அதுதான் ஒரு பிரச்சனை. தன்னுடைய 3ஆம் பார்வையாக இந்த ராசியை பார்க்குறதால உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் தன்னுடைய நேர் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுறதால இந்த ராசி இன்னும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குழந்தைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. ஒரு சிலருக்கு பிரயாணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி நல்ல சுப பலன்கள் ஏற்படும். சனியுடைய 10ஆவது பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்துல விழுறதால ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூட சான்ஸ் இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக டிலே ஆகக்கூடிய சில ஒர்க்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்பு வரும். அதுபோல் பங்கு சந்தையில் சிலருக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நஷ்டங்கள் கொஞ்சம் தடைப்படும். அப்போ ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கலன்னா கூட நஷ்டம் வராமல் ஓரளவுக்கு வெளியில் வர்றதுக்கான ஒரு சூழல்லாம் கூட இருக்கும். அப்போ சனியுடைய கெடுபலன்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் எல்லா ராசிக்கும் இருக்கும். ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வேலையில் சில பிரச்சனைகளை குறைப்பார். அதே போல் வேலை புதுசாக முயற்சி பண்ணுறவங்க கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வேலை நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் போல் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அதுபோல் இவங்க பண்ணக்கூடிய வேலையில் இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு அனுகூலமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. சனியுடைய பார்வையால் 12ஆம் இடம் ஓரளவுக்கு நன்மையை தர முடியும்னு சொல்லலாம். வெளிநாடு பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழலாம் சிலருக்கு இருக்கும். சனியுடைய நேர் பார்வையால் 4ஆம் இடம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கிறதால தாயார் வழி சொந்தங்களில் நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், பங்கு சந்தையில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. 10th 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்களோட படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு சுப பலன்களாக எடுத்துக்கிறேன். ஏன்னா சனி இங்கே வக்ரம் அடைகிறதால தன்னுடைய அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் குறையிறது. அதனால் கெடுபலன்கள் குறைஞ்சாலே இவங்களுக்கு அதிக நன்மை. அப்போது நல்ல ஒரு செயல் திறமை ஏற்படக்கூடிய சூழல், அந்த மந்த நிலையிலேருந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். சனியுடைய 10ஆம் பார்வை இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுறது. இந்த காலகட்டத்தில்
கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார். அப்போ திருமணம் ஆகாதவர்கள் தன் தடைகள்லாம் நீங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு அன்பு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இருந்தாலும் குருவுடைய பார்வை இந்த 7ஆம் இடத்துல விழறதால சனியுடைய கெடுபலன்கள் பெருசா இங்க வேலை செய்யாது. அப்போ இது நல்ல சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தந்தையார் வழி சொந்தங்களோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் தாமதப்படுத்துவார். அப்போது இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ்லாம் இருந்ததுன்னா அது பெரிய அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் தாமதமாக இருக்கிறதுக்கான சூழல் இருக்கும். தன்னுடைய பார்வையால் லாபஸ்தானத்தையும் அவர் குறைச்சி கொடுப்பார். அப்போது லாபம் அதிகமாக இருந்தாலும் அந்த சரியான நேரத்தில் பணம் கையில் வந்து சேராது. இருந்தாலும் நல்ல வெற்றிகரமாக இருக்கும், பிஸ்னஸில் நல்ல யோகம் இருக்கும், சிறப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். சனி தன்னுடைய நேர்பார்வையாக 3ஆம் இடத்துல வக்ரமடைஞ்சு பார்க்கறதால முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை தரும். அதுபோல் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில், கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். சனியுடைய 10ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்தில் விழுறதால கடன் தொல்லைகள்லாம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். உடல் ரீதியாக பிரச்சனைகளும் ஓரளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போது மிதுன ராசிக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பிலே தான் இருக்குன்னு சொல்லலாம். கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பாதிப்பு கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். அப்போது கடகராசிக்கு ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். அதே போல் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுறதால இந்த ராசியினருக்கும் வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அதனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல சிறப்பாக இருக்கும். தன்னுடைய சீனியர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த காலகட்டத்தில் பெருசாக வெளியில் தெரியாது. இவங்களுடைய எதிரிகள் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு உடனே ஆஃபர் லெட்டர்லாம் கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். பட் அவங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். சனியுடைய நேர்பார்வை 2ஆம் இடத்துல விழுறதால குடும்பம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய குடும்பம் அமையறதுக்கான ஒரு சூழல் கூட ஏற்பட சான்ஸ் இருக்குது. இதனால் வரைக்கும் பேசும்போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் பொய் பேசுகிறதோ ஒரு சில விஷயங்களை மறைச்சி பேசக்கூடிய சூழலாம் இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியாகும். இப்போது அது 100% இல்லாமல் இருக்காது. ஒரு 100 பொய் சொல்கிற இடத்துல ஒரு 10 பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை அப்படி கொஞ்சம் குறையும். அப்போ இந்த கோபம் கூட கொஞ்சம் குறைஞ்சி காணப்படும். அப்படி இவங்களுக்கு இந்த சனியுடைய பார்வை பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காதுன்னே சொல்லலாம். அதே போல் சனி இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதால இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது அஷ்டம சனியில் கடகராசிக்கு இந்த வக்ர சனியோடைய காலம் ஓரளவுக்கு நன்மை தரும்னே சொல்லலாம். சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்ச சனி பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாரு. கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு தலை தூக்காது. அதே போல் தடங்கள் ஏற்பட்ட திருமண அமைப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நல்ல ஒரு சம்பவம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் கூட நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அதே போல் சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துல விழுறதால தந்தையார் வழி சொந்தங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு ஒரு சுமூகமாக போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சொத்து தகராறுகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வர்றதுக்கான ஒரு சூழல் கூட இருக்கும். ராசியை சனி நேராக பார்க்கறதுனால உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. அதே போல 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு சில டிலே இருக்க ஒரு சூழல் இருக்கும். இப்போ ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன பழுதுகள் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும். அதே செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுலாம் கொஞ்சம் லாபகரமாக இருக்க சான்ஸ் இருக்கு. கன்னிராசிக்கு வக்ரமடைஞ்ச சனியால் கடன் தொல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கடன் கேட்டு வந்து நிற்க மாட்டாங்க. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 3ஆம் இடத்தை சனி பார்க்குறதால முயற்சிக்கு நல்ல வெற்றி அடைய சான்ஸ் இருக்குது. இதனால் வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். 8ஆம் இடத்தை சனி பார்க்கறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. பங்கு சந்தையில் ஒரு பங்கு வாங்கி விற்று லாபம் பார்க்க முடியும். குறைஞ்சபட்சம் நஷ்டம் இல்லாமையாவது அவங்க பாதுகாக்க முடியும். அதுபோல் சிலருக்கு லாட்ரி போன்ற சில நூதன வகையில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதால வெளிநாடு பயணம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கோ வேலைக்காகவோ வெளிநாடு போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனியோடைய வக்ர பீரியடில் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துளாராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்ச சனியால் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
ஒரு குறுகிய பிரயாணங்கள் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கும், குழந்தைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய சூழலும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சில பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால ஓரளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் ஏற்படக்கூடிய சூழலும், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையறதுக்கான யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு ஒரு மேன்மை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால வக்ரமடைஞ்ச சனியுடைய பார்வை தடங்களை கொஞ்சம் விளக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதனால் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சில ஏற்பட்ட பிரச்சனைகளோ, நண்பர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு கருத்து வேற்றுமைகளோ இந்த காலகட்டத்தில் பெருசாக அது தலை தூக்காது. அப்போது பிரச்சனைகள் கொஞ்சம் அடங்கியே இருக்கும். திருமண தடைகள் நீங்கி நல்ல திருமண வாழ்க்கை அமையறதுக்கான யோகம் இருக்குது. லாபத்தை சனி பார்க்குறதால பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கும் இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். எதிர்பார்த்த நேரத்தில் உடனே கிடைக்காது. பணம் கூட அவ்வளோ ஈஸியாக உடனே வராது. ஆனால் இன் ரெக்கார்ட்ஸில் லாபம் இருக்கும். கேஷ் ஆன் ஹேண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய சனியால் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் சுமூகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது மருத்துவ உதவிகள் இவங்களுக்கு உடனே கிடைக்கும். ரொம்ப நாளாக வயதானவர்கள் இந்த ராசியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துலேயே சனி வக்ரமடைகிறதால சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். வீடு கட்டுற முயற்சி, வண்டி வாங்குகிற முயற்சியிலலாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஆனால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். அதாவது வீண் விரயங்கள் ஏற்படாது. ஒரு வண்டி வாங்குறாங்கன்னா கூட நல்ல மலிவான விலையில் இவங்க வாங்குறதுக்கான ஒரு ஸ்கோப்லாம் இருக்கும். ஸோ இவங்களுடைய பர்ச்சேஸில் ஒரு லாபம் இவங்களுக்கு ஏற்படும். அதே போல் 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதால கடன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப இருக்காது. இவங்களால் கடனை கட்டி வெளியில் வர முடியும். அதுபோல் புதுசாக கடன் கேட்டால் கூட எங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஈஸியாக லோன் ப்ராசஸ்லாம் நடக்கும். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும், வியாதிகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குறதால, அதுவும் வக்ரமடைஞ்ச சனி பார்க்குறதால கொஞ்சம் வேலைகள்லாம் ஸ்லோவாக தான் நடக்கும். இருந்தாலும் திருப்திகரமாக இருக்கும். எல்லாம் ஈஸியாக முடிக்க முடியும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் தாமதமாக வேலை கிடைக்கும். ஆஃபர் லெட்டர்லாம் உடனே கிடைக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அவங்களுக்கு இது ரொம்ப திருப்திகரமான ஒரு இடத்துல அவங்க வேலை பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் சீனியர்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு தலை தூக்காது. இப்போ வேலை விஷயமும் ஓரளவுக்கு சமாதானமாகவும் நிம்மதியாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி ஏற்படுத்தும்னு சொல்லலாம். தனுராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனியால் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும், இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அப்போ தடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு சூழல், சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டு இவங்க முயற்சி எடுத்து வெற்றி அடையக்கூடிய ஒரு சாதனை காலகட்டமாக இருக்கும். சனி 5ஆம் இடத்தை பார்க்கறதால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமும், பிள்ளைகள் நல்லா அனுகூலமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். இந்த ராசியின் 9ஆம் இடத்தை சனி பார்க்கறதால தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகமும், தந்தையார் வழி சொந்தங்கள் கிட்ட அன்பு பாராட்ட யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். தந்தையாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல சனியுடைய பார்வை 12ஆம் இடத்துல விழுறதால ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். சுப விரயங்கள் சிலருக்கு ஏற்படும். அதே போல் விரயங்கள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா சனி ஸ்லோவான ப்ராசஸ் பண்ணுறதால அதிக விரயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ தேவையற்ற விரயங்கள் கொஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் ஒரு வீண் விரயங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதே போல் நிம்மதியான தூக்கமும் நல்ல ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்கு 7 சனி, அதிலும் பாத சனி, குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சனி வக்ரம் அடைகிறதால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான சூழல் இருக்கும். பேச்சில் ஓரளவுக்கு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் குறைச்சலாக போய் சொல்லுவாங்க. அதே போல் வீண் பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு சூழல் ஏற்பட சான்ஸ் இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதால இப்போ செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் வாங்குறதுக்கான யோகம் சில பேருக்கு ஏற்படும். அதில் இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ லட்சக்கணக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வண்டி வாங்குறத விட ரொம்ப லோ காஸ்ட்டில் இவங்களால வண்டி வாங்கி அதை இவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு சொத்து வரவு ஏற்படக்கூடிய சூழலும், தாயார் வழி சொந்தங்களில் அன்பு பாராட்டக்கூடிய யோகம்லாம் இருக்கும். தாயாரோட உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல், உங்களுக்கு நல்ல மருத்துவம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் நஷ்டம் ஏற்படாது, ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். சனியுடைய பார்வை 8ஆம் இடத்துல விழுறதால எதிர்பாராத அதிர்ஷ்டம் சில நேரங்களில் இவங்களுக்கு கை கொடுக்கும். ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சனியுடைய பார்வை லாபத்தில் விழுறதால பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். இருந்தாலும் பணம் கையில் உடனே கிடைக்காது. மூத்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழல் கூட இருக்கும். இந்த 7 சனியில் இந்த காலகட்டம் இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம்.
கும்பராசிக்கு 7th சனியில ஜென்மசனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைக்கு தலை தூக்காம இருக்கும். அப்போ தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தேவையற்ற மனக்குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான ஒரு சூழல் இருக்கும். இப்போ பொறாமை குணம், போட்டி மனப்பான்மை இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சனி தன்னுடைய நேர்பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கறதால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழலும் திருமண தடைகள் விலகி நல்ல ஒரு திருமண அமைப்பு சிலருக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நண்பர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சனி 3ஆம் இடத்தை பார்க்கறதால முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இதனால் வரைக்கும் தாமதமாக இருந்த செயல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக பண்ணி முடிக்கிறதுக்கான சூழலும், இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும், பங்கு சந்தையில் லாபம் பார்க்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். நிலம், ஒரு வீடு, ஒரு வண்டி வாங்கிறதுக்கான சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப டிலேயாக அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிறது. அதே போல் ஒரு வேலைக்கு 2-3 வாட்டி அப்ளை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான சூழல்லாம் இருக்கும். அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படும். மீனராசிக்கு 7th சனி தொடக்கம் கண்டக சனி ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த வக்ர சனி விரயங்கள் கொடுத்துருக்கிற சனி ஓரளவுக்கு விரயத்தை கண்ட்ரோலில் வச்சுப்பார். அப்போ இதனால் வரைக்கும் ஏற்பட்ட வீண் விரயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ள வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதிகமாக விரயங்கள் இருக்காது, விரயங்கள் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்காது. இதனால் வரைக்கும் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய சூழலும், அப்போ கூட 50 ரூபாய் மிச்சம்னு சொல்ல முடியாது, செலவுகளில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் ஓரளவுக்கு நிம்மதியாக தூங்க முடியும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழலும், குடும்பத்தில் மற்றவர்களோட ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். வீண் வாக்குவாதங்கள், வீண் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்கறதால ஓரளவுக்கு கடல் தொல்லைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் பேங்க்லேருந்தோ இல்லைன்னா இவங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்க வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இப்போ பணத்தை கேட்டு யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதே போல இவங்க கடன் வாங்கணும்னு போனாலும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல சூழல் இருக்கு. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஓரளவுக்கு வியாதிகள் இருந்தால் அதை கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துல விழுறதால தந்தையார் வழி சொந்தங்களோட ஓரளவுக்கு சுமூகமான ஒரு உறவு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்து வரவு கிடைக்கலாம். அதே போல கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ்லாம் இவங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்ததா கூட ஓரளவுக்கு ஒரு சாதகத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஒன்று இந்த கேசஸ் எல்லாம் வாய்தா வாங்கி இழுத்துட்டே போகலாம், இல்லை தீர்ப்பு வந்தாலும் ஏதாவது இவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாவது காம்பன்சேஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலாம் ஏற்படும். ஓரளவுக்கு இந்த காலகட்டம் மீனராசிக்கும் இந்த வக்ர சனியால் நன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். சனி எப்போவுமே ஒரு பாவர் தான். அதனால் எந்த ஒரு ராசிக்கும் அவர் 7th சனியோ அஷ்டம சனியோ இல்லை அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலுமே அதுக்கு உரிய ஒரு கெடுபலன்கள் கண்டிப்பாக கொடுத்தே தான் தீருவார். தன்னுடைய சொந்த ராசிகள் சொல்லக்கூடிய மகர கும்ப ராசிகளுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகளை குறைச்சி கொடுப்பார். மற்ற ராசிகளுக்கு கொஞ்சம் அதிகபட்ச பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார். இருந்தாலும் இந்த வக்ர சனி காலகட்டத்தில், ஆட்சி உச்ச காலகட்டத்தில் சனி ஆட்சி பெறக்கூடிய வீடுகள்லையோ உச்சம் நீச்சம் பெறக்கூடிய வீடுகளில் அவர் வக்ரம் அடைஞ்சால் மட்டும் பலன்களில் லேசாக ஒரு மாறுதல் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளோட அமைப்புக்கு ஏற்ப தான் நம்ம பலன்களே இருக்கும். இப்போது ஒருத்தருக்கு சுய தசா புக்தி நல்ல சிறப்பாக இருந்தது அப்படின்னா இந்த சனியுடைய சஞ்சாரத்தால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. அதே போல் ஒரு சுய தசா புக்தி அவங்களுக்கு 6, 8, 12 சம்மந்தப்பட்டு நடக்கிறது, இல்லைன்னா சனியுடைய திசையே நடக்குது. ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்போது இந்த வக்ரத்தாலையும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எப்பவுமே சனி ஒரு சுபர்களோடு சேர்ந்தால் தான் ஓரளவுக்கு நன்மை தருவாரே தவிர தனிப்பட்ட சனியுடைய பார்வை, கூட்டு சேர்க்கை இதெல்லாம் வந்து சில பிரச்சனைகளை தான் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.